தைலாபுரம் தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு கேட்கும் கருவியை வந்து பொருத்தினது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விசாரணை தான் நடந்துட்டுருக்கு. ஆனால் இந்த தூமபாடு சவுக்கு சங்கர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தாங்க வச்சுட்டாரு, அது இருக்கா இல்லையா ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு தாங்க தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்து வந்துட்டு போனார். நீ பார்த்தியாரு, நீ என்ன விளக்கு பிடிச்சி பார்த்தியாடா சொல்லு பார்க்கலாம், நீ என்ன விளக்கு பிடிச்சி பார்த்தியா? ஒரு காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனைத்து மீடியாக்களில் கங்கணம் கட்டி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த நாய் நீ எல்லாம் எங்களுடைய கட்சியை பற்றி பேசுகிறதுக்கு என்னடா ரைட்ஸ் இருக்குது? காலக்கொடுமை. இன்றைக்கி தைலாபுரம் தோட்டத்தில் போயிட்டு ப்ரெஸ் மீட் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒன்று வச்சுருக்காங்கன்னா காலக்கொடுமை. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்கள் இன்றைக்கி சும்மா இருக்கோம். புரியுதா? அந்த கருவியை யார் பொருத்தினாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதுக்கு தேவையான விஷயத்தையும் அதுக்கு தேவையான தண்டனையோ கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஐயா இருக்கார். நீ என்னன்னா பெரிய மயிர் மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது வந்து அபாண்டமான ஒரு பழியை சுமத்துற. அப்பா மகனுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை மாறி இருக்கக்கூடிய நாய் மீடியாக்கள் வந்து உள்ளே புகுந்து நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், எந்த வித ஒரு உண்மையும் தெரியாமல் எங்கள் அண்ணன் மேலே பழியை சுமத்துறது இதோட நிப்பாட்டிக்க. தூமபாடு கஞ்சா குடிக்கு சவுக்கு சங்கர் அவர்களே, இல்லைன்னா இதோட பின்விளைவுகள் உனக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கும். இதான் உண்மையான விஷயம்.